பிறகு கண்ணிலிருந்து தார தாரையாய் ரத்தம் வெளிவந்ததை அவர்கள் விளக்கினார்கள். அதற்கு பிறகு நான் சுகதேவியா இருக்கிறேன் என்றும் சொன்னார்கள். என் பிள்ளைகள் அன்றைக்கு எனக்கு உதவி செய்ததினால நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக் கொண்டு வந்தார்கள். நாகர்கோயிலே எனக்கு ஆபரேஷன் செய்து என் கண்ணை எடுத்துவிட்டு வேறு கண்ணை மாட்டி விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் கடந்து வந்த பாதையை சொன்னபோது அது சாதாரணமாக எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கும். இன்னொரு காரியத்தை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இது நான் செய்த குற்றத்திற்கு தேவன் எனக்கு கொடுத்த சிக்ஷை. தேவன் நீ 2 கண்ணா நீ நரகத்துக்கு போறதை காட்டிலும் ஒரு கண்ணனாய் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவராக இதை அனுமதித்தார், இதை செய்தார், என் ஆண்டவருக்கு நன்றி என்று சொன்னார்களே பார்க்க வேண்டும். That is the right attitude in the view of the Holy Spirit through Scripture. கவனியுங்கள், வேத வசனத்தின் கோணத்திலே இதுதான் சரியான பாவனை ஐயா, சரியான பாவனை. தேவன் நான் தவறும் போது என்னை சிட்சித்து என்னை சீர்படுத்தி என்னை பரிசுத்தவானாக காத்துக்கொண்டு பரலோகத்துக்கு உரிய மகனாக மாற்றுவதற்கு தேவன் என்னை சிட்சிக்க வேண்டிய அவசியம் உண்டு உண்டு உண்டு. சில காலங்களுக்கு முன்னதாக நான் சிறுவனாய் இருந்த போதெல்லாம் இப்படிப்பட்ட கன்வென்ஷனுக்கு வருகிற பிரசங்கியார்கள் கர்த்தரின் சிட்சையை குறித்து பேசி இருக்கிறார்கள். ஒரு வியாதி வந்ததென்றால் அல்லது ஒரு கடன் பிரச்சனை வந்ததென்றால் அல்லது ஒரு போராட்டம் வந்ததென்றால் முதலாவது கேட்க வேண்டிய கேள்வி என்ன என்று அன்றைக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் தெரியுமா? என்னுடைய குறை என்ன? எதிலே நான் தவறிவிட்டேன்? எதையாயிலும் பொருத்தனை செய்து செலுத்தாமல் போனேனோ? எதையாயிலும் தேவ சமூகத்தில் சொல்லி நிறைவேற்றாமல் போனேனோ? அல்லது எங்கேயாயிலும் தவறு செய்து விட்டேனோ? யாரையாயும் நான் காயப்படுத்தி விட்டேனோ என்று முதலாவது தற்பரிசோதனை செய்து பாருங்கள். அதற்கு பின்பு தேவனிடத்தில் வந்து நீங்கள் கெஞ்சுங்கள் என்றுதான் அன்றைக்கு உபதேசிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 20 வருடமாக தமிழ்நாட்டிலே வியாதி வந்தால் எங்களுக்கு போன் பண்ணுங்கள் என்பது இப்பொழுதுதான் வந்தது. லிசன் ஐயா, வியாதிக்காக ஊழியக்காரர்கள் ஜெபிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. They should pray for you. சாமுவேல் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணாதிருந்தால் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று. ஆனால் சரியான முறையிலே வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள் குறைந்து கொண்டு எல்லாம் கலப்படமாக மாறி வருகிற நாட்கள் உண்டு. நேற்று அருமையான உங்க செயலை சொன்னார்கள். அவருடைய மனைவிக்காக நான் போய் ஜெபித்த போது அன்றோடு அவருடைய வியாதி தீர்ந்து விட்டது, இன்று வரை இல்லை என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட் what is the reality என்பதை இன்றைக்கு மறக்கடிக்கிற பிரசங்கங்கள் மலிந்து போயின, ஊழியங்கள் மலிந்து போயின. ஏனென்றால் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை எச்சரிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. நான் சிறுவனாய் இருந்த போது கேரளாவில் இருந்து ஒரு பிரசங்கியார் வருவார். ஒருவேளை நீங்களும் அறிந்திருக்கலாம். அவர் பேரே குஞ்சப்பி. குஞ்சப்பி என்று சொன்னாலே அவர் நாக்கை கடித்துக் கொண்டு பேசுகிற காரியம் இன்றைக்கும் எனக்கு மறக்கவில்லை. நெஞ்சு வெளியே வந்துவிட்டு உள்ளே போகும். அவர் ஒருவரை விட மாட்டார், ஒரு போதகரையும் விட மாட்டார், ஒரு மனிதனையும் விட மாட்டார். பரலோகத்துக்கு நீ போவதுதான் முக்கியம். அவருடைய ஒரு கால் தடுங்கி தடுங்கி நடந்தாலும் பெரிய உருவம், வளர்த்த வாட்ட சாட்டமாக இருப்பார். அவருடைய சத்தம் சிம்ம குரலை போல ஒலிக்கும். நன்றாய் கவனிங்கள். அன்றைக்கு ஆண்டவருக்கு நான் ஒப்புக் கொடுத்தவன் அல்ல, அன்றைக்கு நான் ஆண்டவரோடு கூட நடந்தவன் அல்ல, அன்றைக்கு நான் ஆண்டவரை குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரிந்தது, எனக்கு ஏதாயிலும் ஒன்று நடந்தால், எனக்கு ஒரு வேதனை வந்தால், எனக்கு ஒரு காயம் பட்டால், எனக்கு ஒரு கஷ்டம் நேரிட்டால், இது என்னுடைய எந்த தவறு என்கிற சோதனைக்கு நேராக நடத்திற்றையா. இதைத்தான் சங்கீதக்காரன் தீர்க்க தரிசன பார்வையோடு கூட சொல்கிறான். என்ன சொல்கிறான்? சிட்சை. கர்த்தர் சிட்சிக்கிறார். சிட்சியாத தகப்பன் உண்டோ? தொடர்ந்து வாசிக்கலாம்.
நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாக இருந்தால் அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நம்மை நடத்துகிற நல்ல மேய்ப்பனாகிய இவரோ தன்னை பலியாக கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்ட இவரோ தன்னுடைய இரத்தத்தை ஒரு சொட்டு கூட வைத்திராமல் இருந்த இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். தேவ ஜனங்களே, தேவ மக்களே, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு வியாதி வரும்போது, ஒரு வேதனை வரும்போது முதலாவது செய்ய வேண்டியது தற்பரிசோதனையே. ஏனென்றால் it will lead to holiness, the holiness of my Christ. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்ற அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து தம்முடைய பரிசுத்தத்திலே நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்பதற்காக நம்மை அவர் சிட்சிக்கிறார். சிட்சிக்கிறதினாலே அவருடைய கையிலே ஒரு கோலை பார்க்கிறான் தாவீது ராஜா. இந்த நேரத்தில் எல்லா காரியங்களும் அதனால் வருகிறது என்று நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாம், என்னுடைய பாவத்தினாலே எனக்கு எல்லாம் வருகிறது என்று நான் சொல்லுவதாக நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். That is not true. But it may be with two reasons. ஒன்று, என்னுடைய ஆத்துமாவை கெடுத்து போட நினைக்கிற பிசாசின் பக்கத்தில் இருந்து வரலாம். அதை தாக்குவதற்கு என் ஆண்டவரிடத்திலே ஒரு தடி உண்டு. என் நிமித்தம் உண்டாகலாம். அதை சரி செய்வதற்கு என் ஆண்டவரிடத்திலே ஒரு கோல் உண்டு. இது இருக்கிறபடினாலே நான் தேற்றப்படுகிறேன். ஐயா, நான் தேற்றப்படுகிறேன். கோல் யாரையாலும் தேற்றுமா? அடி வாங்கி யாராவது தேர்தல் அடைந்திருக்கிறீர்களா? ஆனால் சங்கீதக்காரனுக்கு தெரியும், ஐ நீட் தட். என்னுடைய பிரயோஜனத்திற்காக இது தேவை. சபையே, விழித்து கொள்ளுங்கள். ஏதோ உங்களை மாயத்திலே மாட்ட வைக்கிற, ஏதோ சோதனையிலே உங்களை தள்ளுகிற உபதேசங்களுக்கு விலகி ஓடுங்கள். கர்த்தர் உங்கள் மத்தியிலே பரிசுத்தராய் நடமாட விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, அவர் உன் மத்தியிலே அசுசியான ஒன்றை காணாதபடிக்கு. வாசிக்கலாம், உபாகமம் 23வது அதிகாரம். உபாகமம் 23வது அதிகாரத்திலே அன்றைக்கு இருந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த காரியங்களை பாருங்கள். 13வது 14வது வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும். லிசன். 14வது வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும், உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் யோவான் கண்டான். எப்படி கண்டான்? 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருந்த ஆண்டவரை எபேசு சபைக்கு தூதனுக்கு சொல்லும் போது அவன் கண்டு எழுதுகிறான். இன்றைக்கு சபையிலே தேவன் உலாவி வர வேண்டும். ஆனால் அதே வெளிப்படுத்தலிலே 7ஆம் சபையாய் லவோதிக்கேயா சபையின் காலத்தை குறித்து என்ன எழுதியிருக்கிறார்? ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? வாசல் படியில நின்று தட்டுகிறேன். என்னாச்சு? ஆண்டவரே வெளியே தள்ளிட்டு உள்ள ஆராதனை நடக்குது. God was sent out.
மேய்ப்பன் வெளியே தள்ளப்பட்டு விட்டான். அவருக்கே கதவை பூட்டி விட்டார்கள். முதலாவது எபேசு சபையின் காலத்திலே சபையின் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்த ஆண்டவர் இப்ப எங்கிருந்து வெளியே எங்கிருந்து கதவை தட்டுறார்? வாசல் அண்டையில் நின்று ஆசையாய் தட்டும் என்று பாடுகிறோம் அல்லவா? அதனுடைய பிக்சர், ஒரிஜினல் பிக்சர் என்ன தெரியுமா? அதனுடைய உண்மை காரியம் என்ன தெரியுமா? முதல்ல சபை உச்சகட்டத்தில் இருந்தபோது, பரிசுத்தத்தை மையமாக கொண்டு வாழ்ந்த போது, சபையின் நடுவிலே உலாவி வந்த ஆண்டவரை இப்பொழுது சபையே வெளியே தள்ளிவிட்டு அவரை பூட்டி விட்டது. ஆகையினால அங்க நின்று கதவை தட்டியப்பா உள்ள விடுங்கப்பா. யார் கேட்கிறது? கர்த்தரே கேட்கும்படியாக வைத்து விட்டோம். If God is in our midst, தேவன் நம்மத்திலே உலாவி வருகிறவராயிருந்தால் என்ன நடக்குமாம்? உன் சத்துருக்களின் கைகளில் இருந்து நீ ரட்சிக்கப்படும்படியாக மாத்திரமல்ல, உன்னுடைய சத்துருக்களை உனதாக்கிக் கொள்ளத்தக்கதாக, உனக்கு ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக அவர் பாளையத்திலே உருவாவிக் கொண்டு வருகிறார். வாசிக்கலாம். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. என் வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். என்னுடைய தாய் எனக்கு 3.5 வயதிலேயே வேதம் வாசிக்க சொல்லிக் கொடுத்தவர்கள். She was a teacher and very strict with me. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்னை ஆண்டவரில் வளர வேண்டும் என்று வாஞ்சித்தவர்கள். நான் படித்த முதல் புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம். 3.5 வயதிலே வேதம் சொல்லிக் கொடுத்தார்கள். 5 வயதிலே வாசித்தால் தான் காஃபி கிடைத்தது. 7 வயதிலே ஞாயிற்றுக்கிழமையில நான் போய் பிரசங்கத்தை சொல்ல வேண்டும். ஜெப புஸ்தகத்தில் இருக்கிற சுருக்க ஜெபத்தை பாராமல் சொல்ல வேண்டும். ஒரு அதிகாரம் பாராமல் படித்து ஒப்புவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சாப்பாடு கிடைத்தது. அப்படித்தான் வளர்த்தார்கள். அந்த தாயை குறித்து தான் சொல்கிறேன், கவனிங்கள். ஒரு நாள் வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் அம்மா ஒரு பெரிய மிலிட்டரி பெட்டி ஒன்று வைத்திருக்கிறாள். எங்கள் அப்பா மிலிட்டரியில் இருக்கும்போது ஒரு அழகான பெட்டி, இன்றைக்கும் அது கொஞ்சம் கூட துருப்பிடிக்காமல் அழகாக இருக்கிறது. அந்த பெட்டி வைத்திருந்தார்கள். நான் அந்த பெட்டியை கொஞ்சம் உருட்ட ஆரம்பித்த போது பழைய படங்கள், நான் 4 மாதத்தில் இருந்தது, 8 மாதத்தில் இருந்த படங்கள் எல்லாம் வந்தது. அப்பா மிலிட்டரியில் இருந்த படங்கள் வந்தது. இப்படி சில பழைய இறந்து போனவர்களுடைய படங்கள் வந்தது. இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு சின்ன பெட்டி இருந்தது. அந்த பெட்டி பாக்ஸை திறந்து பார்த்தேன். அதுக்குள்ள ஒரு சின்ன பொட்டலம் இருந்தது. நான் கேட்டேன், அம்மா இது என்ன என்று. எங்க அம்மாவுக்கு வெக்கம் தாங்க முடியல. ஏனென்றால் இப்பொழுது நான் ஊழியக்காரன் ஆகிவிட்டேன். ஊழியக்காரனாக நான் கேட்கிறேன். அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் கேட்காதடா என்று சொல்லி தட்டி விட பார்த்தாரு. என்னதுமா, என்னது சொல்லுங்க. டேய், நீ சாகக்கூடாதுன்னு சொல்லி, நீ ஆண் பிள்ளை, நம்ம குடும்பத்தில் நிறைய பேருக்கு ஆண் பிள்ளை தரிக்கிறதுன்னு சொல்லி யாரோ சொன்னாங்க, பிறந்த போது தொப்புளை எடுத்து பத்திரமா கட்டி வைங்கன்னுட்டு. அதனால உன் தொப்புளை எடுத்து பத்திரமா கட்டி வச்சிருக்கண்டா என்றார்களே. பார்க்கணும், நல்லா கவனிங்க. அவர்கள் அதை பூஜை செய்யவில்லைதான், ஆனால் அதை பத்திரப்படுத்தி இருந்தார்கள். எந்த தாய்? தேவ பக்தி உள்ள தாய். என்னை தேவ பக்தி உள்ளவனாக மாற வேண்டும் என்று வசனத்தை வாசிக்க செய்த அந்த தாய் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையை வைத்து யாரோ சொல்லிக் கொடுத்தது அவர்களுடைய மனதில் இருந்ததினாலே உள்ளே வைத்திருந்தார்கள். நான் அதை எடுத்து அடுப்பில் போட்டு விட்டேன். என்னடா அப்படின்னு சொன்னார்கள். நான் சொன்னேன், வேதம் சொல்லுதுமா, ஆண்டவர் நம்ம வீட்டில் உலாவி வர வேண்டும் என்றால் அசுசியான எந்த காரியமும் பார்க்க கூடாதா? ஒருவேளை இதுவும் ஒரு அசுசியான மூட நம்பிக்கையின் காரணமாக இருந்து தேவன் நம்ம வீட்டில் உலாவி வர்றது கெட்டு போயிடக்கூடாதாமா? அன்றைக்கு சொன்னாங்க, நல்லா சொன்னடா, இதை யாருமே சபையில சொல்ல மாட்டேங்கிறாங்களாங்கடா. நாங்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. லிசன் லிசன் சார், லிசன். If God will be with you, who will be against you? கர்த்தர் நம் பட்சமாகி யார் நமக்கு எதிராளி? ஆண்டவர் நம்மத்திலே உலாவி வர விரும்புகிறார். நம்மத்திலே பரிசுத்தமாக இருக்கிற ஆண்டவர் பரிசுத்தத்தின் மத்தியில் தான் உலாவி வர முடியும். ஒரு அசுசியான காரியத்தை பார்த்து உன் பாளையத்தை விட்டு அவர் போய்விடக் கூடாது. சபையின் மக்களே கவனமாயிருங்கள், பேராயமே கவனமாயிருங்கள். You may think this is nothing. No,
No, you will lose God's presence. When you lose God's presence, everything is lost. You lose the power. வல்லமை இழந்து விடுவாய். சத்துருவின் அகங்காரம், சத்துருவின் காரியங்கள் உன் வீட்டுக்குள், உன் சபைக்குள், உன் குழுக்களுக்குள் தாறுமாறாக ஓடிவிடும். காட்டு பன்றிகள் வந்து உழுதுவிடும். கவனம், கவனம். இந்த பரிசுத்தத்தை விரும்புகிற ஆண்டவர், பரிசுத்தத்தை சிநேகிக்கிற